உரிமை சட்டத்தின் கீழ் 25% இடஒதுக்கீட்டுக்கு இடங்களுக்கான தமிழகத்திற்கு தர வேண்டிய நிதி தொடர்பான விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன். மத்திய அரசுக்கு கொடுக்கப்பட்டுள்ள உத்தரவு தொடர்பான கூடுதல் விவரம். கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளில் ஏழை மாணவர்களுக்கான 25% இடஒதுக்கீட்டுக்கான மாணவர் சேர்க்கை இந்த ஆண்டு துவங்கவில்லை என புதுவையைச் சேர்ந்த மறுமலர்ச்சி இயக்கம் என்ற அமைப்பினுடைய நிர்வாகி சென்னை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். உடனடியாக மாணவர் சேர்க்கையை தொடர்ந்து தமிழக அரசுக்கு உத்தரவிடும் என மனுவில் குறித்து விடுக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கை நீதிபதிகள் ஜெயசுவாமிநாதன், வி. லட்சுமி நாராயணன் முன்னிலையில் விசாரணைக்கும் போது அப்பொழுது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ஜே. ரவீந்திரன், கல்வி உரிமை சட்டத்தில் 25% இடஒதுக்கீடு, மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தில் 60% தொகையை மத்திய அரசு, 40% தொகையை மாநில அரசு வழங்க வேண்டும். மத்திய அரசு கடந்த 2021 கல்வியாண்டு முதல் 2021 கல்வியாண்டு வரை எந்த நிதியும் ஒதுக்கவில்லை என்றும் 100% தொகையை மாநில அரசு தான் வழங்கியதாகவும் குறிப்பிட்டார். மாணவர்களின் கல்வி விஷயத்தில் அக்கறை கொண்டுள்ள மாநில அரசு மத்திய அரசு நிதி ஒதுக்காவிட்டால் என்ன நடவடிக்கை எடுப்பது என்பது குறித்து முடிவெடுக்க மே 28ஆம் தேதி கூட்டப்பட்டுள்ளதாகவும் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் தெரிவித்தார். மத்திய அரசு நிதி ஒதுக்காத எதிர்ப்பு உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு தாக்கல் செய்துள்ளதையும் சுட்டிக்காட்டினார். தனியார் பள்ளிகளுக்கு வழங்க வேண்டிய தொகையை வழங்காததால் மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என நீதிபதிகள் குறிப்பிட்ட பொழுது, இதே போல மத்திய அரசு ஏன் நிதி ஒதுக்கவில்லை என நீதிமன்றம் கேள்வி எழுப்ப வேண்டும் என கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் கேட்டுக்கொண்டார். அப்பொழுது மத்திய அரசு ஏன் நிதி ஒதுக்கவில்லை என நீதிபதிகள் கேள்வி எழுப்பதற்கு பதிலளித்த மத்திய அரசு தரப்பு வழக்கறிஞர் பாபு, அனைத்து மாநிலங்களுக்கும் நிதி ஒதுக்கப்பட்டு வருவதாகவும் சில காரணங்களால் தமிழகத்திற்கு நிதி வழங்கப்படவில்லை என தெரிவித்தார். என்ன காரணத்துக்காக நிதி ஒதுக்கப்படவில்லை என நீதிபதிகள் கேட்டபொழுது அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன், மத்தியில் ஆளும் கட்சிக்கு தமிழகத்தில் ஒரு எம்பி கூட இல்லை என்பதால் ஒதுக்கவில்லை என்றும் தெரிவித்தார். இதனையடுத்து கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் 25% இடஒதுக்கீடு நிதி குறித்த விவரங்களை சமர்ப்பிக்கும்படி மத்திய அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை நாளைக்கு ஒத்திவைத்தனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.